கல்பனா வீட்டுல என்னடி காலையில இருந்து சவுண்டா இருக்கு? அதுவா பத்தி கல்பனா நாத்தனா ஊருக்கு வந்திருக்கா, அதான் கல்பனா வீடே கலகலன்னு இருக்கு. அடியே கல்பனா நாத்தனா வந்திருக்காளடி. ரஞ்சிதமே கல்பனாவை பாட படிச்சு வைப்பா, இதுல அவன் முகக்காரி வேற வந்திருக்காளா, பாவம் கல்பனா. ஆமா சுந்தரிக்கா, கல்பனாவை என்ன பண்ண போறாங்களோ தெரியல, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. குண்டுபடி நம்ம போய் ரமாவை பார்த்துட்டு வருமா? ஏக்கா சுந்தரி அக்கா, என்னக்கா அவளை போய் பார்க்க சொல்ற? அடியே அந்த சாக்கில போய் கல்பனா எப்படி இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாண்டி, அதுக்காக கூப்பிட்டேன் ஒன்னு. குண்டுமணி, சுந்தரி சொல்றது நல்ல ஐடியாடி. இந்த சாக்கில் போய் நம்ம கல்பனாவை ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம். போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பப்பி. இந்த ரஞ்சிதை சும்மாவே நம்மளெல்லாம் பார்த்தா கரிச்சு கொட்டுவா. இப்போ அவள் வீட்டுக்கே போனால் நம்மள என்ன பண்ணுவான்னு தெரியலையே, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. குண்டுமணி, கல்பனாவுக்காக கொஞ்சம் பொறுத்து போக வேண்டியதான். சுந்தரி அக்கா, கல்பனாவுக்காக பொறுத்து போறது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி கல்பனாட்ட எதாச்சும் சண்டையை வளர்த்துவாள்ல, அதாக்கா யோசனையா இருக்கு. குண்டுமணி, அந்த ரமா வந்திருக்குன்னு சொன்னதுலேருந்து எனக்கு கல்பனா நாமாவே இருக்குடி. வாடி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடும். பப்பி, உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம வந்த மறக்க அந்த ரஞ்சிதா கல்பனாவை தாண்டி திட்டுவா. பப்பி, குண்டுமணி சொல்றதும் கரெக்டு தாண்டி. சுந்தரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நம்ம கல்பனாவை பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னா தானே. சரி பப்பி, அந்த ரஞ்சிதா வீட்டுல நீ எப்படி எந்த காரணத்தை சொல்லி நீ வீட்டுக்குள்ள போலான்னு இருக்க? பப்பி, வேணும்னா அந்த ரமாவை பார்க்க வந்தேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு ஒரு மாதிரி. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமானு தெரியல. தேவையில்லாம கல்பனாவை திட்டு வாங்க வைக்காதீங்க. என்ன, நான் எல்லாமே பெரிய மாநாடு நடத்துறீங்க போல் இருக்கு. வடிவு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வடிவு. அடி, ஒண்ணுமே இல்லாம அப்படி என்னத்தை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைக்கா, இந்த ரஞ்சிதா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறோம். அடியே, இப்போ எதுக்கிட்டி அவ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைக்கா, கல்பனா நாத்தனா ரமா இருக்கால, அவள் ஊருக்கு வந்திருக்காக்கா. சரி, அவ ஊருக்கு வந்தா உங்களுக்கு என்ன? ஏ வடிவு, காலையிலேருந்து அவள் வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குடி. அதான் என்ன நடக்குதுன்னே தெரியல. கல்பனாவும் வெளியே வரல, அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். அந்த ரஞ்சிதம் உங்களெல்லாம் பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு வீட்டுக்கு அழைக்க வாட்டி போறா. பார்த்த உடனே என்ன சொல்லுவா? ஏன்டி என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு உங்களுக்கு திட்டி அனுப்புவா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்படிலாம் ரஞ்சிதம் திட்டுவான்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தான் ரஞ்சிதம் அம்மாவை ரமாவை பார்க்க போகலான்னு இருக்கோம். அடியே, அந்த வாயாடியை எதுக்கிட்டி பார்க்க போற? அவளை பார்க்க போகிற சாக்கில் கல்பனா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு இருக்கோம். பப்பி கிட்டே சுந்தரி அக்காட்டு நானும் சொல்லி பார்த்துட்டாக்கா, அங்கே போயே அவன்று அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் பார்த்த உடனே இந்த ரஞ்சிதம் கல்பனாவை தான் திட்டுவாங்க. வேணாண்டி சொல்ற, கேட்க மாட்டேங்கிற அந்த பப்பி. ஏண்டி, குண்டுமணி கரெக்டா தானே சொல்றா? அவ சொல்றத கேளுங்களாண்டி. என்ன குண்டுமணி தான் இப்படி சொல்றான்னு பார்த்தா நீ இப்படி சொல்ற? அடி, சொல்றத கேளுங்களாண்டி. போயே ஆகும்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நேர்ல போய் தான் விசாரிக்கணுமா? போன் அடிச்சு அவள்கிட்ட பேசினா என்னடி? வடிவக்கா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ரஞ்சிதா தான் கல்பனா போனை வாங்கி வச்சுக்கிட்டால. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கல்பனாவுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. என்ன வடிவக்கா இப்படி சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க 3 பேரும் போனீங்கன்னா தேவையில்லாம கல்பனாவுக்கு தான் பிரச்சனை. அப்ப என்னக்கா பண்றது? 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க போய் அவள்கிட்ட விசாரிச்சுட்டு வாங்கடி. அக்கா, ஒருத்தவங்களா? அந்த வீட்டுக்கு எப்படிக்கா ஒருத்தவங்க போயிட்டு வர்றது? அடியே, அது என்ன பேய் வீடா? எதுக்கிட்டு இப்படி பயப்படுறீங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ரஞ்சிதமே 10 பேய்க்கு சமம். 3 பேர்ல ஒருத்தைய போயிட்டு விசாரிச்சுட்டு வர சொல்றீங்க? நான் சொன்னாலாம் நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ரஞ்சித்திட்ட போய் 3 பேருமே திட்டு வாங்கிட்டு வாங்கடி. என்னக்கா, ஏதாச்சும் நல்ல ஐடியாவா சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பயமுறுத்துற. நான் சொன்னா 3 பேரும் கேட்பீங்களாடி? கேட்க மாட்டீங்க. நீங்க போயிட்டு அந்த ரஞ்சித்திட்ட திட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி தான் அந்த வடிவு யான் சொன்னான்னு புரியும். என்னக்கா நீனே இப்படி சொல்ற? வடிவக்கா, நம்ம குரூப்ல ஒரே ஒரு ஆளு தான் ரொம்ப தைரியசாலி. பப்பி, யாருடி அது? வடிவக்காவை சொல்றியா இல்ல சுந்தரி அக்காவை சொல்றியா? அது வேற யாரும் இல்ல குண்டுமணி, நீ தான். அடி, என்னடி என் மேல உனக்கு கோபம்? போய் அந்த ரஞ்சிதத்திட்ட என்ன மாட்டி விட பாக்குற? அடி குண்டுமணி, நானா உன்னை மாட்டி விடவா பாக்குறேன்? அவ வீட்டுக்கு போற, ரமா எப்படி இருக்கான்னு கேக்குற, ரமாவிட்ட 2 வார்த்தையை பேசுற, கல்பனாவை பாக்குற, கல்பனா கிட்ட யாரும் பார்க்காத நேரத்துல என்ன வீட்டுல நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறீ. பப்பி, எனக்கு பயமா இருக்கு பப்பி. சுந்தரி அக்காவை அனுப்பு பப்பி, இல்லைன்னா வடிவக்காவை அனுப்பு பப்பி. என்னடி அனுப்ப சொல்ற? ஏற்கனவே அவ லோன் எடுத்து கொடுத்த விஷயத்துல ரஞ்சிதத்துக்கும் எனக்கும் எப்படி சண்டை வந்துன்னு உனக்கே தெரியும்ல. ஐயோ குண்டுமணி, என்னெல்லாம் பார்க்காத. எனக்கெல்லாம் உன் அளவுக்குலாம் தைரியம் இல்லடி. உனக்கு ரஞ்சிதம் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்ல. சுந்தரி அக்கா, நீ பேச ஆரம்பிச்சுன்னா எப்படி பேசணும் எங்க எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட சண்டைக்கு வரவங்க கிட்ட தானே அப்படி பேசுவேன். இன்னும் என்னவா ஊடு தேடி போய் அவள்கிட்ட பேசுங்கிற? இப்ப என்ன, உங்க 3 பேருக்கு நான் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்குதான் நீ போ நான் போன்னு சொல்லிவிட்டு இப்ப என்ன கை காட்டுறீங்க? குண்டுமணி, எல்லாம் நம்ம கல்பனாவுக்காக தானே. போயிட்டு வாடி.
என்ன கொண்டு பண்ணி உனக்கு பயமாவா இருக்கு? உனக்கு எல்லாம் பயமா? சச்ச, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இப்படியே ஏத்தி விட்டு என் சோழியை முடிச்சிடலான்னு பாக்குறீங்க எல்லாம். என்ன கொண்டு பண்ணி 4 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் குட்டச்சி, கரெக்டான டைமுக்கு கரெக்டா என்ட்ரி கொடுத்துருக்கடி நீ. வடிவே, இப்ப எதுல என்ன மாட்டி விடலான்னு நீ ஐடியா பண்ணி இப்படி பேசுற? அடியே, கல்பனா வீட்டுக்கு போறதுக்கு தேனு தாண்டி சரியான ஆளு. தேனு, இந்த கல்பனா வீட்டுல காலையில இருந்து வெறும் சவுண்டா கேக்குதுடி. அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. அவன் நாத்தனாகாரி ரமா வர ஊருக்கு வந்திருக்காடி. அடியே, அதுதான் உங்க பிரச்சனையாடி. அதெல்லாம் எனக்கு எப்பவே தெரியும் என்ன சவுண்டுன்னு. அப்படியா? ஏன் காலையில இருந்து இவ்வளவு சவுண்டா கேக்குது? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு தேனு. அடியே, அவன் ரமாக்காரி அவன் புருஷன்கிட்ட சண்டையை போட்டுட்டு புள்ளையில அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காடி. சரி, என்ன பிரச்சனையா? ஏன் இங்க வந்திருக்காவ? அடியே, அவன் புருஷங்காரன் சம்பாரிச்சு அவன் ஆத்தாக்காரிக்கிட்டே பணத்தை கொடுக்குறான்னு சண்டையை போட்டுட்டு புள்ளையில அழைச்சிட்டு வந்துட்டாடி. அது சரி, இந்த ராமும் சம்பாரிச்சு இந்த ரஞ்சிதன் கிட்ட தானே பணத்தெல்லாம் கொடுக்குறான். கல்பனா என்ன சண்டையை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கா போனா? அதானே, அந்த ரஞ்சிதம் முகக்காரிக்கு மட்டும் இப்படி சொல்லி கொடுக்குறா. ஆனா அவ வீட்டுக்கு அந்த மருமகள்கிட்ட பணம் கொடுக்கணும்னா இவ சண்டைக்கு போறா. என்ன இதெல்லாம்? அவ சண்டைலாம் கறக்கட்டும்டி, அவெல்லாம் அடங்க மாட்டா. கல்பனா குரலே வெளில கேட்கல. அவ செவண்டு எப்படி வெளில கேட்கும்? ஆத்தாக்காரி முகக்காரியும் அவளை கிச்சன்ல போட்டு அதை செய் இதை செய்யின்னு காலையிலேருந்து கொடுமையிலப்படுத்திட்டு இருக்காளோ. அந்த ரமா ராங்கி மாமியா கொடுமையோட 1 மடங்கு அதிகமாலாம் கொடுமைப்படுத்துவா. அவன் கல்பனா அவ ஊருக்கு போற வழிக்கு இவளை என்ன சித்திரவதைப்படுத்த போறாங்கன்னே தெரியல. அடியே குட்டச்சி, இந்த நியூஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும்? காலையில இருந்து தான் அவ வீட்டுல அவ்வளவு சவுண்டு கேக்குதே. அதான் ரமா வந்திருக்கால, அவளை விசாரிக்கிற மாதிரி போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்ல. கல்பனாவை போய் நாங்களும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவாதேன்னு. அடியே, ஏன்டி சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கறத்தான ஆண்டி அது மாதிரிலாம் இருக்கு. அவன் மாமியாக்காரி நான் போனதுக்கு என்ன திட்டுனா, நீங்களாம் போனீங்கன்னா அவ்வளோதாண்டி. நீங்களாம் அங்கே போகணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. என்னையே என்ன திட்டுனா அந்த ரஞ்சுதான். அப்போ நாங்கள் கல்பனாவை பார்க்கவே முடியாதா? நீங்க யாரு போனாலும் கல்பனாவை தாண்டி திட்டி விழும். கொஞ்சம் அமைதியா இருங்க, 2 நாள் ஆகட்டும். கல்பனாவே வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா. தேவையில்லாம அந்த ரஞ்சிதம் வீட்டுக்கு போய் பிரச்சனையை பெருசாக்கிறாதீங்க. அந்த ரஞ்சிதம் சும்மா இருந்தாலும் அவன் முகக்காரி ராமா சும்மாவே இருக்க மாட்டாடி. அவ கல்பனாவை படுத்துற பாடு பாவண்டி. கல்பனா தேனு சொல்ற மாதிரி 2 நாள் பொறுமையா இருக்கும்டி. கல்பனாவே வந்து சொல்லுவா. நம்மளால தேவையில்லாம என் கல்பனாவுக்கு பிரச்சனை. சரி சுந்தரி அக்கா. ஏம்மா 5 பேரும் எவ்வளவு நேரம் என் கடைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போங்கம்மா. யோ டீ கடைக்காரா, நீ என்ன சும்மா டீ போட்டு தர போற எங்களுக்கு? எம்மா செலவு பண்ணி நான் டீ கடை வச்சிருக்கேன். நான் எப்படிமா உனக்கு ஓசுக்கு டீ போட்டு கொடுப்பேன்? எவ்வளவு நேரம் என் கடைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க? வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு போவீங்களா? சுடு தண்ணியை குடிக்கிறதுக்கு நாங்க 10 ரூபா காசு கொடுத்துட்டு போனோமா உனக்கு? ஏம்மா நான் சுடுதண்ணியை குடிக்க சொல்றேன், என் கடை டீ எல்லாம் குடிக்க சொல்றேன். யோ டீ கடைக்காரா, உன் டீயை தான் அவன் சுடுதண்ணின்னு சொல்லிட்டு இருக்கா. அது கூட தெரியாம இப்படி பேசிட்டு இருக்க. ஏ தேனு, என் டீயை போய் இப்படி சுடுதண்ணி பேசிட்டு இருக்க நீ? டீ கடைக்காரா, உன் டீ வெந்நீர் மாதிரி இருக்குன்னு தெருவுல பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுனதுக்கு என்ன இப்படி கோவப்படுற? அம்மா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? என் டீ எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஒரு வாட்டி குடிச்சுன்னா டெய்லி வந்து என் கடையில தான் டீ குடிப்பேன். சரி, உன் கடையில டீ குடிச்சவன் எல்லாம் பால் பாக்கெட் வாங்கிட்டு போய் வீட்டுல எல்லாம் போட்டு குடிக்கிறானா? ஆளே இல்லாத கடையில யாருக்கு தான் நீ டீ ஆத்துற? நானும் உன்கிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏம்மா என் டீயை மட்டும் குடிச்சு பாருமா, போட்டு தரேன். 10 ரூபா தான்மா, ஒரு வாட்டி குடிச்சு பாரு. யோ டீ கடைக்காரா, 10 ரூபா கொடுத்துலாம் எங்களால சுடு தண்ணியை டேஸ்ட் பண்ண முடியாது. என்னம்மா என் டீயை போய் சுடு தண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க நீ? என்ன சுடு தண்ணி மாதிரி இருந்தனா அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? சுடு தண்ணி தான் சொல்லுவாங்க. ஏ மாடசாமி பண்ணி உன்கிட்ட நான் பேசினானா? அமைதியாரு. இப்போ எதுக்கு நீ அவகிட்ட சண்டைக்கு போற? உன் சுடுதண்ணியை குடிக்கிறதுக்கு நாங்கள் 10 ரூபா கொடுக்கணுமா? நாங்கள் உன்கிட்ட டீயே கேட்கல. டீ குடின்னு இப்படி கெஞ்சுற. வடிமா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? டீ கடைக்காரண்ணே, உண்மையை தானே சொல்கிறேன். ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு நீ என் டீயை போய் சுடு தண்ணி சொல்றீங்க? அந்த அண்ணன் தான் சொல்றாங்கல்ல, ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு தான் வாங்கலாண்டி. டீ கடைக்காரனே, 5 டீயும் சுந்தரி கிட்டே போட்டு கொடுங்க, அவளே குடிச்சிட்டு போவா. என்னடி 5 டீயும் என்ன குடிக்க சொல்றீங்க? தெரியுதுல்ல, அந்த சுடு தண்ணியை வாங்கி நீயே குடி. என்னால குடிக்க முடியாது. அப்புறம் எங்களை மட்டும் குடிக்க சொல்ற? அவர் கடைக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நின்று பேசிட்டு இருந்தமே, அதான் ஒரு டீயை குடிச்சிட்டு போலான்னு சொன்னேன். நீ சொல்றதுக்காக இந்த ஆளு போடுற வெண்தண்ணியெல்லாம் என்னால் குடிக்க முடியாதுடி. வடிவாக்கா சொல்றது சரிதான். என்னாலாம் குடிச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்க முடியாது. நான் கிளம்புறேன். அடியே நில்லுங்கடி, எங்கடி போறீங்க? நீ அந்த சுடு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு வா, நாங்க வீட்டுக்கு போறோம். சொல்றத கேளுங்கடி, நில்லுங்கடி. ஒரு நிமிஷம் கூட சுந்தரி நாங்க இங்க நிக்க மாட்டோம், நாங்க கிளம்புறோம். சுந்தரி அக்கா, அந்த ஆள் போற டீயை நீயே குடிச்சிட்டு வா. அடி குண்டுமணி, நீனாச்சும் குடிச்சிட்டு போடி. ஏன் என்ன பார்த்தா மட்டும் உனக்கு இலக்காரமா தெரியுதோ? அவன் கடையில இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே நான் டீ குடிக்க மாட்டேன். என் மாடசாமி பண்ணி என்னைக்கும் நானும் உனக்கு டீ போட்டு தரவே மாட்டேன். நீ டீ போறேன்னு சொன்னதால நாங்க பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். உன் டீயை குடிக்கிறேன் நான் அரைமுடிப்பேனா?
என்ன ஒருத்தி கூட நிக்காம எல்லாரும் போயிட்டாங்க. ஏமா அவங்க தான் டீ குடிக்காம போயிட்டாங்க, நீனாச்சும் குடிமா. அவளுங்களே டீ குடிக்க மாட்டேன்னு பதறி அடிச்சிட்டு வர்றாங்க. நான் குடிப்பேனா? ஓடு சுந்தரி ஓடு, ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்காதடி. இந்தாம்மா ஒரு டீயை குடிச்சிட்டு போமா. இந்தாம்மா டீ அவளுக்கு வேணும், நான் கிளம்புறேன். உன் போற டீயே விஷம் கணக்கா இருக்கும். அவளுங்களே பதறி அடிச்சிட்டு வர்றாங்க, நான் குடிப்பேனா? வெட்டி கதை பேசினா மட்டும் நம்ம கடைக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு டீயை குடிங்கன்னா குடிக்குதுல்ல.